ஆக்சுவலா நம்ம குட்டியை கொண்டு போனது வளர்ப்பு குட்டி. இது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். நம்ம இடத்துக்கு போனோம்னா ஒரு 10 நாள் வீக்கா தான் இருக்கும். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் பிடிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா குட்டிக்கும் 50 குட்டிக்கும் என்ட்ரோஃபிளாக்சினும் ப்ரோமச்சர்னு சொல்லி அந்த காம்பினேஷன்ல ஒவ்வொரு குட்டியா பிடிச்சி வாயில கொடுப்பாங்க. 2 ml 3 ml சைஸ் தகுந்த மாதிரி. ஆனா அப்படி கொடுத்தோம்னா குட்டி ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதுக்கு இப்பெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அதாவது நீங்க சாயந்தரம் இற வச்சுட்டு தண்ணி கொடுக்க கூடாது. மறுநாள் காலையில டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரிக் இருக்கு, அத ஹைட்ரோகுளோரைடு அந்த பவுடரா இருக்கும். அத 10 லிட்டர்ல ஒரு பாக்கெட் 10 குட்டிக்கு. சரிங்க. இந்த கணக்குக்கு கலக்கி வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா குடிச்சிடும். நீங்க ஒவ்வொரு குட்டியா புடிச்சு தனித்தனியா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து டிவார்மிங் பண்ணணும், குடல் புழு நீக்கம் பண்ணணும், அதுல டயர்ட் ஆகும். அதையும் புடிச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நீங்க வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடணும். அப்ப குட்டி ரொம்ப டயர்ட் ஆயிரும். அது எந்திக்கிறதுக்கே 1 மாசம் ஆயிரும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எல்லா குட்டிக்கும் நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த ஆக்சி டெட்ராசைக்ளின் நம்ம ஹைட்ரோகுளோரைடு எது கொடுக்குறோம்னா அதுல ஏதாவது 2-3 நோய் இருக்கும். அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ஒரு தற்காப்புக்காக இந்த பவுடர் இந்த இது ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க, சளி மருந்து சொல்லுவாங்க. அதாவது சளி